பச்சை பசேலென காண வேண்டிய இந்த நெற்பயிர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் தலை தொங்கி காய்ந்து போய் கவலைக்கிடமாக காணப்படும் காட்சிகள் விவசாயிகளை கண்ணீர் சிந்த வைக்கும் விதமாகவே உள்ளது. பல உயிர்களை வாழ வைக்கும் இந்த விவசாய நிலம் வறண்டு போய் பாலம் பாலமாக வெடித்துள்ள காட்சிகள் காண்போரை வேதனை அடைய செய்யும் விதமாகவே காணப்படுகிறது. பாபநாசம் காரையார் அணையில் உள்ள நீரை நம்பியே விவசாயிகள் கார் பருவ சாகுபடி, பிசான சாகுபடி என 2 பருவங்களாக அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் விவசாய நிலங்களில் நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்களை பயிரிட்டு வருகிறார்கள். தற்போது வாகைக்குளம் பகுதியில் சுமார் 200 ஏக்கருக்கு மேலாக விவசாய நெல் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் கடைமடை பகுதிகளுக்கு சரிவர தண்ணீர் வராததால் நெற்பயிர்கள் போதிய தண்ணீர் இல்லாமல் கருகியும் விவசாய நிலங்கள் வெடிப்பு விழுந்தும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. இதுகுறித்து வேதனையுடன் கூறும் விவசாயிகள், கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பாசன கால்வாயில் தண்ணீர் வரத்து இல்லை எனவும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பகுதி புறமே மேடு புறம் பிடிச்சிட்டு இப்போ தண்ணி ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கு. பாசி எடுத்து தண்ணி வரல. நீங்கள் போலீஸ் பாதுகாப்போடு எங்களுக்கு தண்ணி அடைச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்க பயிரை பாதுகாக்க முடியும். இதை உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கும் அரசு கவனத்துக்கும் கொண்டு எங்கள் உடனடியாக தண்ணியை கொடுக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். போதிய தண்ணீர் விட்டால் மட்டுமே சிறிதளவு நிற்கக்கூடிய நெல் பயிரையாவது காப்பாற்ற முடியும் என கூறும் விவசாயிகள், தமிழக அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உடனே தலையிட்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பார்களா என காத்து கிடக்கின்றனர்.